இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் காசாவில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இஸ்ரேல் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்திய போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சாலை மறியலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்து அவர்களை கலக்க முற்பட்டனர். அப்போது அங்கு சலசலப்பு நிலவியது. சிரியாவின் இட்லிப்பின் மேற்கே உள்ள டெல் அவார் கிராமத்தில் கிணற்றுக்குள் தவறி விழுந்து பல மணி நேரமாக சிக்கி தவித்த குழந்தை ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. மீட்பு பணியாளர்கள் குழந்தையை மீட்டதும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். குழந்தை தற்போது நல்ல நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் படைகளால் காசாவில் படுகொலைகள் நிகழ்த்தப்படுவதை எதிர்க்கும் விதமாக ஸ்பெயின் நாட்டின் குகன்ஹெய்ம் நவீன கலை அருங்காட்சியகத்திற்கு வெளியே திரளான போராட்டக்காரர்கள் பாலஸ்தீனியர்கள் காசாவில் இறந்து கிடப்பதைப் போல தரையில் படுத்தபடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலையை நிகழ்த்தியுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.